எதிராக கண்டன குரல் எழுப்பி திமுக மாணவர்களிடையே கையெழுத்து வாங்கும் நிலையில் இப்படி ஒரு அராஜகமா குண்டு கட்டா பிள்ளைங்க 23 வண்டியில கொண்டு வந்து இறக்கி பிள்ளைங்கள்ட்ட கையெழுத்து வாங்கின அப்ப திமுகவினர் செய்த அந்த செயலை கண்டிக்காம அப்ப அன்பில் மகேஷ் கோமால இருந்தாரா? திமுக என்ன மாதிரி ஒரு ஷூட்டிங் நடத்துறாங்க மக்கள் மத்தியிலே, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நின்று ஒவ்வொரு ஷூட்டிங்குக்கும் இவர் ரசிகர் மன்ற தலைவரா தான் செயல்படுறாரு, கல்வி அமைச்சரா செயல்படல. நான் ஹிந்தின்ற வார்த்தை சொல்லவே இல்லை, ஹிந்தி மட்டும்தான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட குழந்தை ஹிந்தியா படிக்கிறாரு, பிரெஞ்சு படிக்கலையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பையன் பிரெஞ்சு படிக்கிறார் அப்படின்னா அரசு பள்ளி மாணவருக்கு பிரெஞ்சே கொடு. உங்க பையன் படிக்கிற பிரெஞ்சே படிக்க சொல்லுங்க. அந்த பிரெஞ்சு ஆசைகளை போட்டு 3வது மொழியாக அதை கொண்டு வாங்க. 11,460 குழந்தைங்க பரீட்சை எழுதல தமிழ் மொழியில. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு, அபலமான நிலை. கல்வி அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் செய்த திருமணம் இருக்கு இல்லையா, சுன்னத் கல்யாணம், அதை செஞ்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு இது தக்க பாடம். இன்னொரு முறை திமுகவுக்கு நல்ல ஒரு இந்துவா இருந்தா வாக்களிச்சா அப்படின்னா அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. எங்க திரு அண்ணாமலைஜி அவர்கள், எங்க மாநில தலைவர், நாளைக்கு ஒரு சர்வே எடுத்து எல்லா விஷயத்தையும் முன் வச்சுவார். யார் யார் எவ்வளவு கோடி வாங்கிட்டு வந்தீங்க, எத்தனை கோடி மக்கள் பங்களிப்புக்காக உள்ள விட்டுருக்கோம், அதை யார் யார் எவ்வளவு அமுக்கி இருக்கீங்க, அதனால உங்க பினாமி சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, உங்க குடும்ப வாரிசுகள் எப்படி கொழுத்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வெளிக்கொட்ட வேண்டிய வந்துடும். டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி யார் யாரு பார்லிமெண்ட்ல இருந்து மத்திய அமைச்சர் யார் யார் எவ்வளவு நிதி வாங்கிட்டு வந்தாங்க, எவ்வளவு இலாக்காக்கு ஒதுக்கிட்டு மிச்சத்தை எவ்வளவு வீட்டுக்கு ஒதுக்கிருக்காங்க அப்படின்ற பட்டியலையும் வெகு விரைவில் வெளியனுப்பப்படும். இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில மகளிர் அணியின் செயலாளர் திருமதி ஜெயமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது மும்மொழி கொள்கை அப்படின்றது மாணவர்களுக்கு தேவை அப்படின்ற மட்டிலையும், திராவிட கழகத்தினர் இல்ல இருமொழி போதும் அப்படின்றது திராவிட கழகம் மட்டும் இல்ல மித்தம் இருக்கும் எல்லா கட்சிகளும் முன்வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்க கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுக்கிறீங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து அவங்கள மிரட்டி அந்த மாதிரிதான் கையெழுத்து வாங்குறாங்க பாஜகவினர். மத்தபடி பார்த்தா மக்களுக்கு குழந்தைங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும், பாஜகவினர் மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்றாரு. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வி அமைச்சர் போன வருடம் இதே நாட்கள்ல பாடிநல்லூர் அந்த பகுதியில பள்ளி பிள்ளைகளை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக 23 பிள்ளை வேன்ல ஏத்தி கொண்டு ஒண்டிப்புதூர் கிட்ட வச்சு கையெழுத்து வாங்கினாங்க. அந்த நிகழ்வு ஞாபகம் இல்ல போதும். அப்ப திமுகவினர் செய்த அந்த செயலை கண்டிக்காம அப்ப அன்பில் மகேஷ் கோமால இருந்தாரா? இப்ப அதே சமயத்துல அப்பயும் அவர் தான் கல்வி அமைச்சர். இப்ப எப்படி இருக்காரோ அதே போல அவர் கல்வி அமைச்சர் அப்ப இருந்தப்ப இந்த விஷயத்துக்கு நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பி திமுக மாணவர்களிடையே கையெழுத்து வாங்கும் நிலையில் இப்படி ஒரு அராஜகமா குண்டு கட்டா பிள்ளைங்க 23 வண்டியில கொண்டு வந்து இறக்கி பிள்ளைங்கள்ட்ட கையெழுத்து வாங்கின இன்னைக்கு வரைக்கும் அந்த நிகழ்ச்சி எல்லா மக்களுக்குமே தெரியும். தமிழக மக்கள் அத்தனை பேர் பார்த்தாங்க. நிறைய கண்டன குரல் எழுப்புனாங்க. பெற்றோர்கள்லாம் ரொம்ப வேதனைக்குள்ளாகி விஷயம் இது. எப்படி எங்க அரசு பள்ளியில வெளியில பிள்ளைங்களை பள்ளி நேரத்துல எப்படி கூட்டிட்டு வருவீங்க, எங்களோட அனுமதி இல்லாம எப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னு இதே பெற்றோர் கேட்டாங்க. அன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்க போயிருந்தாரு? அப்ப திமுகவுக்கு அமைச்சரா இருக்கிறதுனால சொம்படிச்சதுனால அந்த இடத்துல தன்னோட கண்டன குரலையோ கட்டாயமாக அப்படி கூட்டிட்டு வந்த தவறு அப்படின்னு திமுக ஆட்சியை பார்த்தோம், தன்னோட முதல்வரை பார்த்தோம் கேள்வி கேட்காம தன்னோட திமுக தொண்டர்களுக்கு இப்படி செஞ்ச தவறு அப்படின்னு ஒரு கல்வி அமைச்சரா சொல்லாம மற்ற மாவட்ட ஆட்சியர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை மீறி புறம்பா இந்த விஷயத்த செய்தாரு. அது ஞாபகம் இல்லையா? பாஜக அப்படி செய்யல. பெற்றோர்களின் விருப்பத்தின் பேர்ல வீடு வீடாக சென்று நாங்க எங்களோட கருத்தை எடுத்து சொல்லி இதனால என்ன நன்மை தீமை, பிள்ளைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு என்ன விளையும் அப்படின்னு எடுத்துரைச்சுதான் நாங்க கையெழுத்த கேட்டிருக்கோம். பெற்றோர்களும் மாணவர்களும் தானா விரும்பி வந்துதான் கையெழுத்து போடுறாங்க. பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து கட்ட ஆள் கடத்தலாம், பிஸ்கட் கொடுத்து மாணவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினாங்க. பிஜேபி ஆளா கடத்துது, திமுக மாதிரி ஆள் கடத்தல் வேலையா பாக்குறோம். இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதை. மாணவர்களுக்கு இதை செவ்வனே செய்து தர வேண்டியது மத்திய அரசின் கடமைன்னு சொல்லி அவங்க மாநில அரசுக்கு கொடுத்திருக்காங்க. இதை தர மறுக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே செய்யப்பட்ட திட்டம் இது. இந்த திட்டத்திற்காக கையெழுத்து இயக்கம் கட்டாயம் நிறைவேற்றப்படும். இவங்க கையெழுத்து நீட்டுக்கு எதிராக வாங்கி ஒழிச்சிருவோம், ஒரு கையெழுத்து போட்டோன்னே நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்லி ஒரு தமிழக மக்களை வஞ்சித்து ஏமாற்றி இன்றளவுக்கும் போன வாரம் கூட ஒரு மாணவி இறந்திருக்காங்க. அப்படி தமிழக மக்களை வஞ்சித்து ஏமாற்றக்கூடிய திமுக அரசு வாங்கி
குப்பத்தட்டில போட்டு போன நீட் கையெழுத்து மாதிரி இது இல்ல. ஒவ்வொரு மாணவர்களின் நலனையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு பாஜக எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இது. முன்னேற்பாடான ஒரு விஷயம். இத தமிழக மக்கள்கிட்ட மிக விரைவில் தெளிவான மூளை முட்டுக்கு வரைக்கும் கிராமங்கள் தோறும் கொண்டு சென்று பாஜக அந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறது. இந்த குழந்தைங்க கிட்ட வந்து வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்ற அடிப்படையில பாஜகவினர் ஒரு 2-3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு விடுவிக்கப்பட்டாங்க. எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. சோ இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்குது இல்லையா, கைது அப்படின்றது. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் வந்து கல்வி அமைச்சரா இப்ப இல்ல, உதயநிதிக்கு ரசிகர் மன்ற தலைவரா செயல்படுறாரு. அவரோட எப்படி அவர் நாடகங்கள் நடிக்கிறாங்க, அவரோட கபடி திமுக வந்து என்ன மாதிரி ஒரு ஷூட்டிங் நடத்துறாங்க மக்கள் மத்தியிலே, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நின்று ஒவ்வொரு ஷூட்டிங்குக்கும் இவர் வந்து ரசிகர் மன்ற தலைவரா தான் செயல்படுறாரு, கல்வி அமைச்சரா செயல்படல. நல்லா உட்கார்ந்து யோசிச்சு ஒரு நிமிஷம் பார்த்தார் அப்படின்னா, ஒரு கல்வி அமைச்சருக்கு தெரியாதா இந்த எதோட நிலைப்பாடு, இது மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியம், மக்களுக்கு இது கொடுத்தா எப்படி ஒரு நலன் பயக்கும் அப்படின்ற விஷயம் தெரியாதா? ஒரு திணிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திணிப்பு இருக்கு அப்படின்றாங்களே, ஹிந்தி திணிப்பு அப்படின்றதுல இருக்கு அப்படின்னு. நான் ஹிந்தின்ற வார்த்தை சொல்லவே இல்லை. ஹிந்தி மட்டும்தான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட குழந்தை ஹிந்தியா படிக்கிறாரு, பிரெஞ்சு படிக்கலையா? அவர் பையன் பிரெஞ்சு படிக்கிற மாதிரி எங்க வீட்டு பிள்ளைகளும் மற்ற மொழிகள் படிச்சுட்டு போறாங்க. எத்தனை மொழிகள் இருக்கு. ஏதோ ஒரு மொழி, பிற மொழி தான் சொல்லிக்க மாதிரி ஹிந்தின்ற வார்த்தையை இவங்களாக தான் பிரயோகப்படுத்துறாங்க. இவங்க தான் அவங்களை தப்பிச்சுக்கிறதுக்கு, மக்களை மடைமாற்றம் செய்வதற்கும் திசை திருப்பதுக்கும் இவங்க எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் ஹிந்தி. ஹிந்தி தெரியாது போடான்னு இவங்க தான் டிஷர்ட்ல போட்டு சினிமா ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. நாங்க ஹிந்தின்னு சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு மொழி, பிற மொழி, மூன்றாவதாக ஏதோ ஒரு மொழி கத்துக்கங்க, அது மாணவர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு தான் பாஜக அரசு சொல்றாங்களே, மத்திய அரசு சொல்லுதே தவிர இவங்க சொல்ற மாதிரி ஹிந்தி அப்படின்ற வார்த்தை நாங்க சொல்லவே கிடையாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறார் அப்படின்னா, அரசு பள்ளி மாணவருக்கு பிரெஞ்சே கொடு. உங்க பையன் படிக்கிற பிரெஞ்சே படிக்க சொல்லுங்க. அந்த பிரெஞ்சு ஆசிரியர்களை போட்டு 3வது மொழியாக அதை கொண்டு வாங்க. நாங்க ஹிந்தி கொண்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. இல்ல, சென்னை கார்பரேஷன்ல இருக்க பள்ளிகள் எல்லாமே வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து அவங்க அக்ரிமெண்ட் இது போடப்பட்டு அங்க இருக்கும் சென்னை கார்பரேஷன் பள்ளிகள்ல இப்பவும் பிரெஞ்சு சொல்லி கொடுத்து தானே இருக்காங்க. எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க? அப்படி சொல்லி கொடுத்திருந்தா மும்மொழி ஆதரவுகளே பண்ணிருக்கணுமுங்க. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா 3வது மொழியாக பிரெஞ்சு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க ஏன் மும்மொழி எதிர்க்கிறாங்கன்னு கேட்கிறேன். இது எப்படி சாத்தியம்? எத்தனை அரசு பள்ளிகள்ல வந்து 3வது மொழி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ சொல்லித்தரவே தனியாத்தான் போடுறாங்க. 11,460 குழந்தைங்க தமிழ் பாடங்களை இன்னைக்கு நேத்து நடந்த முழு பரீட்சையில, அதாவது முழு ஆண்டு தேர்வுல 11,000 குழந்தைங்க 11,460 குழந்தைங்க பரீட்சை எழுதல தமிழ் மொழியில. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு, அவலமான நிலை. கல்வி அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதை என்னன்னு கண்டு கழிச்சு என்ன பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, ஏன் தேர்வு எழுதல அப்படின்றத ஒரு கல்வி அமைச்சர் கட்டாயம் பார்த்திருக்கணும். அததான் செய்ய முடியல. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களோ, அன்பு சகோதரர் எஸ்.ஜி. சூர்யா அவர்களோ என்ன செய்தாங்க? உங்க வீட்டுல வந்து வலுக்கட்டாயமா இருக்க மாணவர்கள் உங்க பள்ளிகள்ல போய் வீட்டுல போய் நின்று அவங்களை கட்டாயப்படுத்தி யாரை கையை பிடிச்சு கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்களா? ஒரு முன்னாள் ஆளுநர், அவங்க எவ்வளவு பெரிய மதிப்பிற்குரியவர்கள், ஒரு மேதகு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் ஒரு கட்சியின் மூத்த தலைவர், நிர்வாகி. அவங்க எல்லாம் நீங்க கைது செய்றீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு உங்களுக்கு மெத்தன போக்கு, என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு. இது வந்து சட்டப்படி தவறு. எங்க பக்கம் வந்து தவறு இருக்கு அப்படின்னா நீங்க செய்தது நியாயம் இருக்கு. அப்ப குண்டு போட்ட 22 வேன்ல கொண்டு வந்து பிள்ளைங்களை பாடியலூர் பள்ளியில வச்சு படிக்கிற பிள்ளைங்களை கொண்டு வந்து கையெழுத்து போட்ட உங்க அமைப்பினரை, உங்க திமுகவினரை நீங்க ஏன் கைது செய்யல? அப்படி செஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்திருக்கணும். கல்வி அமைச்சர் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். அன்னைக்கு ஓடி ஒளிச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேவை, மக்கள் கிட்ட வந்து உங்களோட வாக்குகள் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த கபட நாடகம் வேணாலும் போடுவீங்க. ஆனா உண்மையாக மக்களின் தேசத்தின் நலனுக்காக ஒவ்வொரு தமிழ் மக்கள் குடிமக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எங்க பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் செய்யற வேலையை நீங்க உதாசீனப்படுத்துவீங்க. இப்போ அதே மாதிரி இஃப்தர் விழாவுக்கு பார்க்கிறோம். ரம்ஜான் காலம் வரப்போகுது. சோ இந்த இஃப்தர்ல வந்து தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இதுல போய் பங்கேற்கிறாரு அப்படின்றது, எவ்வளவு எளிமையாக அவர் இருக்கிறாரு, அவர் அதுல பங்கேற்று எல்லாரோடும் அனைவரோடும் கீழே விழுந்து உட்கார்ந்து வந்து நோன்பு திறக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். மற்ற தலைவர்கள் வந்து ஒரு மேடை அமைத்து பண்ணும்போது அவருடைய சிலவையும் வந்து விஜய் அவர்களே வந்து முன்னெடுக்கிறாரு அப்படின்றப்போ, அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த மாதிரி போகும்போது ஒரு இஸ்லாமிய அட்டையர் அந்த மாதிரி ஒரு தொப்பியோ இந்த மாதிரி போடாம விபூதி போட்டுட்டு போறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வருது. நான் விஜய் போனப்ப உண்மையிலேயே பட ஷூட்டிங் நினைச்சேன். ஏதோ பட ஷூட்டிங்கா விஜய் போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அண்ணாமலை அவர்கள், திரு அண்ணாமலைஜி வந்து ஒரு மாநில தலைவரா இருக்காரு அப்படின்னா அவர் கபட நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க விபூதி அணிஞ்சு
எங்களோட கட்சி கொடியவே அணிந்து அவர் விவசாயியின் மகனாகவே எளிமையான தோற்றத்துடன் எந்த விதமான இஸ்லாமிய வேடமும் போடாம இப்படித்தான் அப்படின்னு தன்னோட இயல்பு நிலையை கொண்டுட்டு போய் அந்த இஸ்லாமிய சகோதரோட இணைந்து இஃப்தார் நோன்பு திறக்கிறது தான் எப்பயுமே வழக்கம். நான் விஜய் போனப்ப ஏதோ பட ஷூட்டிங் போல, படத்துக்காக அவர் வந்து ஏதோ ஒரு வேடம் போட்டுக்காரு அப்படின்னு தான் நினைச்சேன் நான். குல்லாவ போட்டுக்கிடுறதுனால இஸ்லாமிய சகோதரர் ஆயிட முடியுமா? அப்ப அவங்க கூட ஒன்னோடு கலந்துக்கிறதுக்காக அப்படி போட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் செய்த திருமணம் இருக்கு இல்லையா, சுன்னத் கல்யாணம், அத செஞ்சிருக்காங்களா? அப்ப இஸ்லாமியோட நாங்க ஒன்றித்து கலக்குறோம், அவங்களோட ஒன்றுமையா இருக்கோம், அவங்களோட தான் நாங்க ஒன்றா இருக்கோம் அப்படின்னா இதே செஞ்சிருக்கலாம் தானே. ஒரு ஆண்மகன் அதை செஞ்சிருக்கலாம். நாங்க அப்படி செய்யல. அண்ணாமலைஜி என்ன சொல்றாரு, என்னோட தோற்றம் இதுதான், நான் இந்துவாவே இருந்து உங்களோட கலந்துக்கிறேன். சமநிலை, சமத்துவம் பேசுறதுக்காக நம்ம இந்த வந்திருக்கோம். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு, ஜனநாயக நாடுது. ஒரு மதம் மாறிதான் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லணும்ன்றதோ இஃப்தார் நோன்பு திறக்கணும்னோ அந்த சட்டத்தை சொல்லல, அல்லாவும் சொல்ல கிடையாது. நீங்க எளிமையா எங்களோட வாங்க, எல்லாரும் 2.5 கலந்து நம்ம இந்த நோன்பை திறப்போம் அப்படின்னு அல்லாவே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது யாசின் படிச்சு பார்த்தா தெரியும். யாசின் படிச்சு பாருங்க, அதுல வந்து நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. யாருமே தன்னோட இயல்பு நிலையை மாற்றிக்கிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இஸ்லாமியா மட்டும் உள்ள வாங்கன்னு சொல்லல. இயல்பா நம்ம ஏழை எளிய மக்களோட இணைந்து இன்புற கலந்து நம்ம நோன்பை துறக்கிறதா இஃப்தார் நோன்பு. அதனால இந்த மாதிரி அரசியல் நாடகங்களோ வேடங்களோ, விஜய் போட்டுக்காரு அப்படின்னா ஒரு நடிகர், அவர் பல வேடங்கள் புகுந்து போட்டு அவர் பெரிய வல்லமை, அதுல வந்து புலமை பெற்றவர், அதனால இந்த வேடத்தை வந்து சீக்கிரம் போட்டுடலாம். அண்ணாமலை நடிகர் இல்ல, அண்ணாமலை ஒரு விவசாயியின் மகன், ஒரு கட்சியின் தலைவர், ஒரு IPS அதிகாரி. அதனால அவருக்கு இந்த மாதிரி வேடம் எல்லாம் போட்டு நடிக்கலாம் தெரியாது. விஜய் அவர்கள் சாதாரணமா இந்த மாதிரி ஒரு உடை அணிந்து, அது மட்டும் இல்லாம தொப்பி அப்படின்றது வந்து நம்ம பாக்குறோம், ஒரு மாதிரி டிசைன்டான தொப்பி அப்படி எதுவுமே இல்லாம நார்மலா ஒரு சாமானியனான ஒரு இஸ்லாமியர் போடுற அந்த தொப்பி. சோ இது எல்லாமே மக்களிடையில அவர் கொண்டு போய் கனெக்ட் பண்ண வைக்கும். வீட்டுல இருந்து பாக்குற ஒருங்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கவங்களா இருக்கட்டும், நம்மள மாதிரி ஒருத்தரா இருக்காரு, மத்த தலைவர்கள் வந்து இல்லாம மத்த தலைவர்கள் மாதிரி ஒரு இதுல கொடுக்காம இப்படி நம்ம கூட ஒருத்தரா அவர் இருக்காரு, கலந்திருக்காரு, ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா இருக்காரு, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும்ன்ற ஒரு விமர்சனம் வந்து இருக்குது. சென்ற முறை அவரோட நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது இல்லையா, அவர் வந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடத்தியிருந்தார். அந்த துவக்க விழால ஒரு நாற்காலியை கட்டி பிடிச்சு அவரோட கட்சி தொண்டர் வந்து போட்டோ எடுத்துக்கிறார். அவரோட விஜய் அப்படின்ற பேர்ல வந்து அந்த நாற்காலி மேல கையை போட்டு, அதற்கான விமர்சனங்கள் அவரோட காதுல எட்டியிருக்குமா இருக்கும். அதனால இந்த முறையும் நம்மளோட கபட நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட இயல்பு நிலைனா எப்படி மக்களோட மக்கா புரண்டு வர்றவங்களுக்கு பூரா போட்டோ கொடுத்து எல்லாத்தையும் கை குலுக்கி அப்படி இயல்பு நிலையோட போனாரா? அவரும் தலைவர்கள் உட்கார்ந்துருக்க பட்டியல்ல வரிசையில உட்கார்ந்து இருந்தாரு, முதன்மையாக உட்காரப்பட்டாரு, உட்கார்ந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்களோ செஞ்சுட்டு வந்துட்டாரு. அப்படி பார்க்கும்போது சென்ற முறை அவருக்கு வந்த விமர்சனங்களின் அதிருப்தி, அதுக்கு வந்து ஒரு தீர்வு அதுவா கூட இது இருக்கலாம். கட்டாயம் அப்படிதான் பாக்குறேன் இதை. சென்ற முறை நடந்த கபட நாடகத்தின் மக்களோட அதிருப்தியின் அந்த அலைகளை ஓய்க்கிறதுக்காக அலைகள் வேணாம், இப்படி மக்கள் மத்தியில மக்களும் சர்ச்சை வந்துருச்சு அப்படின்னு அவரோட இயல்பு நிலையை தன்னை மாத்திக்கிட்டு இந்த இடத்துல மிகைப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக கூட இந்த தொப்பி போட்டு இருந்திருக்கலாம். விஜய் அவர்களை தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் வந்து ரமலான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொன்னதும் வந்து என்னுடைய மனைவி கிறிஸ்துவர் தான் அப்படின்றத எதுக்கு முன்னிறுத்தி அவர் பேசணும், ஹிந்துக்கள் பண்டிகைனா இப்படி சொல்ல மாட்டாரு அப்படின்னு. அது மாதிரி நேத்து அவர் வாழ்த்துக்கள் வந்து சொல்லும் போது அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எவ்வளவு முறை 100 முறை வேணாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாழ்த்துக்கள் வந்து ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் வந்து 100 முறை மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு 1000 முறை கூட சொல்லட்டும். ஏன்னா அவங்க மட்டும் தான் வாக்களிச்சிருக்காங்க அவருக்கு. அவர் மட்டும் ஓட்டு போட்டுதான் இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டும்தான் வாக்களிச்சு, சகோதர சகோதரிகள் இவங்க 2 சிறுபான்மை இனத்தவர் மட்டும்தான் வாக்களிச்சு இவர் வந்து துணை முதல்வரா வந்திருக்காரு, உங்க அப்பா முதல்வரா வந்திருக்காரு. அதனால கோபாலபுர குடும்பம் வந்து ஒட்டு மொத்தமாக யார்கிட்ட வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2 பேர்ட்ட மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இந்து பெருமக்கள் யாருமே, இந்துக்களாகி யாருமே வாக்களிக்கவில்லை. அதனால இந்து மக்களுக்கு இனியாவது சூடு சொரணை வரணும் அப்படின்னா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றத வெட்டி தலை குனிய வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கோம். கொஞ்சம் கூட நாக்கூச்சமே இல்லாம ஒரு துணை முதல்வர் எல்லாரும் வாக்களிச்சுதான் நம்ம இந்த அறையில உட்கார வச்சிருக்காங்கன்ற ஒரு புத்தி கூட இல்லாம, ஒரு அறிவே இல்லாம அறிவின்மையான பேச்சு பொது மேடையில எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொன்னா கோபம் வரும், வந்தா வந்துட்டு போகுது, நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவேன், இந்துக்களுக்கு மட்டும்தான் நான் வாழ்த்து சொல்லுவேன்னு சொல்றீங்களே, அசிங்கமா இல்லையா? துணை முதல்வரை நீங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது நீங்க இப்படிதான் சொல்லி மேடைக்கு வந்தீங்களா? நான் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் தான் நான் உடன்பாடா இருப்பேன், அவங்களோட பண்டிகைக்கு மட்டும் தான் வாழ்த்து சொல்லுவேன் அப்படின்னு. இந்துக்களோட வாக்கு இனிக்கும், அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு பிடிக்காதா?
அவங்களோட வாக்கு மட்டும் வேணும் தானே நீங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. 80% இட ஒதுக்கீடு நிதி 80% வந்து வாக்குகள் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்துக்களுக்கு தான் இருக்கு. அவங்களோட பெரும்பான்மையான வாக்குகளை வாங்கிதான் நீங்க போய் இன்னைக்கு அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இந்துக்களுக்கு இது தக்க பாடம். இன்னொரு முறை திமுகவுக்கு நல்ல ஒரு இந்துவா இருந்தா வாக்களிச்சான் அப்படின்னா அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. நம்மளோட பண்டிகைகளா இருக்கட்டும், நம்ம நாட்கள், நம்மளோட நல்ல நல்ல நாட்களை வந்து இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா இந்த திமுகவை புறக்கணிக்க நமக்கு ஏன் அச்சப்படணும்ன்ற? நம்ம இவங்களை புறக்கணிச்சே ஆகணும். புறக்கணிச்சா மட்டும்தான் இந்துக்கள் சமுதாயம் வாழும். இந்த மும்மொழி கொள்கை அப்படியே அதோடைய அலையை ஓயாம இருக்கும்போதே டீலிமிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு இது இங்க இருக்கு, தொகுதி மறுவரை அப்படின்றது. இதை வந்து இப்போ மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டாலும் டீலிமிட்டைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் பாஜக ஒரு பக்கமும், பாஜகவின் கூட்டணி கட்சி, எதிர்கட்சி, ஆளும் கட்சி, இது எல்லாமே வந்து ஒரு பக்கமும், பாஜக ஒரு பக்கமுமாக இருக்குது. ஸோ பாஜகவுடைய கருத்தை வந்து கூட்டணி கட்சியோ எதிர்கட்சியுமே யாருமே ஏத்துக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். சிங்கிளா தான் நிற்கும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளோட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தொகுதி வரையறுப்பு செய்யறது வந்து நம்மளோட சட்டத்துல உண்டு. அப்படிதான் இதை செய்யறோமே தவிர அதற்கான பணி நியமனமோ அதற்கான ஆணையோ இன்னும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையில வரப்படல, மத்திய அரசு வெளியிடல. அதற்குள்ளாகவே இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்தை கிளப்பியிருக்காரு அப்படின்னா இது வந்து மத்திய அரசு கிளப்பல, மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கிளப்பியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் இல்லக்கா, இந்த வருடம் வந்து அந்த சென்சஸ் வருது அப்படின்றதுனால சென்சஸ் வந்தாலே அப்படியே டீலிமிட்டைசேஷனும் நடக்கும் அப்படின்னு தெரியும். 2021 இது நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன், 1/2 அப்ப நடக்கல அப்படின்றதுனால கொரோனா காலம்னால இந்த வருஷம் வருது. ஸோ சென்சஸ் வந்தா கண்டிப்பா டீலிமிட்டைசேஷன் அங்க இருக்கும், தொகுதி வரையறை இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ப்ரிகாஷன் அதை பத்தி பேசலாம், ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு தமிழக முதல்வர் யோசிக்கிறது வந்து தவறான விஷயம் இல்லை இல்லையா? இது தவறான விஷயம் நான் சொல்லல. அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புல மக்கள் தொகை விரிஞ்சிடக்கூடாது, நம்ம தமிழகம் பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இருந்துடக்கூடாதுன்னு நீங்க தான் குடும்ப கட்டுப்பாடு என்ற வரையறையை கொடுத்து மக்களை வந்து இவ்வளவு மக்கள் வந்து இவ்வளவு தூரம் இருந்தா போதும், இதற்கு மேற்பட்ட மக்களுக்கு தேவையில்லை, அதனால எங்களை கட்டி காக்க முடியாதுன்னு சொல்லி உங்க அப்பா திரு மு கருணாநிதி அவர்கள் காலத்துலதான் நீங்க குடும்ப கட்டுப்பாடுன்றத ரொம்ப முனைப்போட மக்கள் மத்தியில கொண்டு போய் கிராமந்தோறும் ஒவ்வொரு வீடு தோறும் கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தேவை அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கிறதும், உங்களுக்கு தேவை இல்லை, உங்களோட ஆட்சி வேணும், அடுத்தடுத்து உங்க பிள்ளைங்களோட வாரிசு, உங்க குடும்பத்தை வாரிசுக்கு தான் இந்த தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கும் போது மக்கள் தொகை பெருகணும்னு நினைக்கிறதும், நம்மளோட ஆட்சி காலம் இல்லை அப்படின்னும் போது மக்கள் தொகை சிறுக்கணும்னு நினைக்கிறதும் நீங்க செய்யற கபட நாடகம் தான் இது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டீலிமிட்டேஷன் பண்ணித்தான் ஆகணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி வரையறுக்கப்படுவது சாத்தியம்தான், கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். அந்த விஷயத்த நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு இவங்க முன்னேற்பாட பார்க்கும்போது, ஜாதி வாரிய கணக்கெடுப்புல இவங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு அடுத்த முறை வாக்களிக்க வாய்ப்புகள் இல்ல, இவங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் முதல்வருக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்துலதான் இத பத்தி முன்னாடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. கட்டாயமாக பிரதமர் சொன்ன மாதிரி டீலிமிட்டேஷன் நடந்தா கூட திரு அமித்ஷாஜி அவர்கள் வாயிலாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, தொகுதி வரையறை நடந்தாலும் உங்களோட சீட் வந்து குறையாது, அதற்கு நாங்க உத்தரவாதம் தர்றோம் அப்படின்னு திரு அண்ணாமலைஜி அவர்கள் அதை வந்து என்ன பண்ணாருன்னா மொழிபெயர்த்தார். இதை எல்லா தமிழக மக்களுமே கேட்டிருப்பாங்க. கட்டாயம் மத்திய அரசு சொன்னதை சொன்னபடி செய்யும், அதுல மாற்று கருத்து கிடையாது. நம்மள திமுகவா சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் செய்யறதுக்கெல்லாம் இது திமுக கிடையாது, பிஜேபி சொன்னபடி செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நான் டீலிமிட்டேஷன் வந்து முதல்வர் பேசுற விஷயத்த நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய விஷயமாக, திசை திருப்பும் வகையாக தான் நான் பாக்குறேன். மும்மொழி கொள்கையை மக்கள் ஆதரிச்சிருவாங்களோ, அவங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு மக்கள் கையெழுத்து போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தால இவர் எடுத்த நடவடிக்கை அடுத்த ஒரு மடைமாற்றம் தான் டீலிமிட்டேஷனா நான் பாக்குறேன். இப்ப தொகுதி வரையறையினால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சீட்ஸ் வந்து குறையாது 39 அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இல்ல அவங்க சொல்ற அந்த ப்ரோரேட்டா அப்படின்ற கணக்குப்படி ஏறினாலும், நம்ம யூபி இந்த மாதிரியான நார்த் இந்தியன் வட இந்திய ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை விட அதிகமான ஒரு பங்களிப்பு நாடாளுமன்றத்துல இருக்கும் அப்படின்றப்போ இன்னைக்கு பாஜகவே ஜெயிச்சுட்டு 30க்கு 39 சீட்டு வந்து பாராளுமன்றத்தில் எடுத்துட்டு போனாலும் பாஜக தமிழகத்தினுடைய குரல் வந்து எந்த கட்சியா இருந்தாலும் அது ஒலிக்குது அப்படின்றது கம்மியாக இருக்கும் இல்லையா? மற்ற கட்சியும் மற்ற மாநிலங்களும் அதிகமாக இருக்கும்போது தமிழகம் இந்த மாதிரி இங்க இருக்க இந்த சவுத் சைட்ல இருக்க தமிழகம், கேரளா, கர்நாடகா இந்த இடத்த எல்லாருடைய குரலும் வந்து ஒலிக்கிறது கம்மியாக இருக்கும், நம்மளுடைய மத்தவங்களுடைய ஆதிக்கம் அங்க இருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தானே இங்க இருக்குது. 40க்கு 40 நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மாறுதட்டின திமுக இப்ப பார்லிமெண்ட்ல போய், அதாவது இப்ப நாடாளுமன்றத்துல போய் என்னென்ன பேசியிருக்காங்க, எத்தனை நலத்திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை தடவை தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க.
நம்ம உற்று கவனிச்சு நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தமிழக மக்கள் 40க்கு 40 ஜெயிக்க வச்ச தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தை பாக்குறோம். அந்த தொலைநோக்கு சிந்தையோட நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்காக 40க்கு 40 தலைவர்களுமே போய் குரல் கொடுத்ததா எங்கேயுமே பதிவில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் போது கேட்கணும். எங்கேயுமே நமக்கான குறைகளை வெளிக்கொணரணும். மக்களுக்கு என்ன தேவைன்னு அந்த தொகுதி எம்பிக்கள் போய் மேலிடத்துல பேசணும். எத்தனை பேர் பேசியிருக்காங்க? இல்ல, வெள்ள நிவாரணத்துக்கு காசு கேட்டா மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது. மத்திய அரசு இங்க கேட்க கூடாது. நம்ம வீட்டுல உட்கார்ந்து மீடியாலயோ நம்ம தமிழகத்துல உட்கார்ந்து கேட்கறதுனால மத்திய அரசு கொடுத்துட மாட்டாங்க. நம்மளோட குறைகள் சர்வே படி எத்தனை வேணும், எவ்வளவு வேணும், நம்ம தொகுதி எவ்வளவு தூரம் நலிவடைந்திருக்கு, என் தொகுதிக்கு என்னெல்லாம் மேம்படைய நான் செய்யணும் அப்படின்றத ஒரு சர்வேவை எடுத்து கொண்டு போய் அந்த மக்கள் மன்றத்துல வச்சு நம்மளோட பிரதமர் அவர்கள்ட்ட கேட்டா கட்டாயம் கொடுக்கதான் செய்வாங்க. இங்க இருந்து போய் அவங்க பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? ஒவ்வொரு 40 தலைவர்களுக்குமே ஹிந்தி தெரியணும். ஹிந்தி தெரிஞ்சாத்தானே அவங்க என்ன பேசுறோன்றது புரியும். இங்கிலீஷ் தெளிவுற தெரியணும், அவங்க என்ன பேசுறாங்கன்றது புரியும். எதுவுமே தெரியாம நான் சொல்லல. அப்படி பார்த்தா அமைச்சர் துரைமுருகன் மூத்த நிர்வாகி அவர் தான் சொன்னாரு, எல்லாரும் அண்ணாந்து கட்டடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போய் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன நிலைமைதான் அங்க நடக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி தொகுதி மக்களுக்காக நீங்க பேசி முட்டி மோதி ஒரு விஷயத்த வாங்கி கொண்டு வர முடியும்? சும்மா போய் உட்கார்ந்துருந்தா சோ எல்லாமே நிவர்த்தியா தான் இருக்கு போல, நம்ம எல்லாம் கொடுத்துட்டோன்ற ஒரு நன்மை செஞ்சிருக்கோம் போல அப்படின்னு தானே அவங்க இருப்பாங்க. தேவைன்னா நாம தான் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். தேவைன்ற பிள்ளைதான் கேட்டு வாங்கணும். நாம தான் நம்ம தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு 40க்கு 40 எம்பியா போய் மூடர் கூடம் மாதிரி உட்கார்ந்து இருக்காம நல்ல புத்திசாலித்தனமா முழிச்சு விழிச்சு மக்களுக்கு தேவையானதை எடுத்து கொண்டு வரணும். மக்கள் சபையில எடுத்து உரைக்கணும். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா கனிமொழி அவர்கள்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரோரேட்டா அப்படின்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. இது மட்டும் இல்ல, பாராளுமன்றம் நம்ம பார்க்கணும், தயநிதி மாறன் அவர்களா இருக்கட்டும், தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், கனிமொழி அவர்கள், டிஆர் பால் எல்லாரும் அவங்களோட குரலை எழுப்புறாங்க. இல்லை, எங்களுக்கு இது வேணும், இது தேவை அப்படின்னு மக்களுக்கான தேவை அவங்க குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன கேட்டாலும் பாஜக கொடுக்க மாட்டேங்குது. இதேவே பாஜக கட்சியோ பாஜக கூட்டணி கட்சி அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்தது நாங்க அப்படின்றதுனால எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னா பிஎம் அப்ப இந்த நிதி ஆண்டுல நிதி பட்ஜெட் ஒதுக்கீடுல தமிழகத்திற்கு என்ன வந்திருக்குன்றதும் இதற்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை நாங்க தான் கொண்டு வந்து ஏத்துக்கிடுறோம், எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி 20 கட்டமாக அந்த ஸ்கீம்ஸை பிரிச்சு வாங்கிட்டு வந்த தொகை எங்க? நீங்க 5 ஆண்டுகளுக்கு நாங்க ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறோம்னு சொல்லிட்டு பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழே நீங்க வாங்கின 2 தவணை ரூபாய் எங்க? இதெல்லாம் வாங்கிட்டு வராமையா இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி 2300 கோடி சுனாமிக்காக வாங்கிட்டு வந்த ரூபாய் நிதி ஒதுக்கீடுங்க. நாங்க சென்னையில ஒரு சொட்டு கூட நீர் தேங்க விடாம எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போயிருவோம் அப்படின்னு 2300 கோடி ஒதுக்கி அதை கொண்டு வந்தீங்க. ஆனா இன்றளவும் சென்னை மக்கள் பாலத்திலையும் ரோட்லயும் போய் காரை ஏத்தி நிப்பாட்டி தன்னோட பாதுகாப்பை உணர்த்திக்கிறாங்க, பயப்படுறாங்க மழை வந்துருமோ அப்படின்னு. இன்னும் அந்த அச்சத்துல இருந்து மக்கள் மீளவே இல்லை. கொடுக்கல நீங்க கொடுத்த நிதி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அப்படின்னு முதல்ல மக்கள்கிட்ட சொல்லுங்க பாப்போம். முறைப்படி பார்த்தா எல்லா நிதியும் சரியாக ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளையும் தான் வேணும். மத்திய அமைச்சரிடமிருந்து மத்தியில இருந்து எல்லா நிதியும் சரியாக முறைப்படி தமிழகத்துக்கு வந்துதான் சேருது. அதற்கான ஆவணத்தை பாஜக அரசு எடுத்து முன் வச்சிரும். ஆனா வாங்கிட்டு வரல, அப்படி நாங்க கொண்டு வரல, எதையுமே நாங்க திட்டமே செய்யல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கட்டாயம் எங்க திரு அண்ணாமலைஜி அவர்கள், எங்க மாநில தலைவர், நாளைக்கு ஒரு சர்வே எடுத்து எல்லா விஷயத்தையும் முன் வச்சுவார். யார் யாரு எவ்வளவு கோடி வாங்கிட்டு வந்தீங்க, எத்தனை கோடி மக்கள் பங்களிப்புக்காக உள்ள விட்டுருக்கோம், அதை யார் யார் எவ்வளவு அமுக்கி இருக்கீங்க, அதனால உங்க பினாமி சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, உங்க குடும்ப வாரிசுகள் எப்படி கொழுத்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வெளிக்கொட்ட வேண்டி வந்துடும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க எல்லாம் எதுவுமே மத்திய அரசு தரலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இதனால ஒரு காரியம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். தேவைக்கு மீறி போகும்போது நம்மளோட தகுதி நிரூபிக்க வேண்டிய தருணம் வந்துவிடும். அப்படி ஒரு சூழ்நிலையா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுவுமே வாங்கலன்னு சொல்ற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களா இருக்கட்டும், திருமதி கனிமொழி அம்மையார் அவர்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வாங்கல அப்படின்னு சொல்ற நிதி எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத திரு அண்ணாமலைஜி அவர்கள் எடுத்து வெளியே கொண்டு வர போறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி யார் யாரு பார்லிமெண்ட்ல இருந்து மத்திய அமைச்சர் வந்து யார் யார் எவ்வளவு நிதி வாங்கிட்டு வந்தாங்க, எவ்வளவு இலாக்காக்கு ஒதுக்கிட்டு மிச்சத்தை எவ்வளவு வீட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற பட்டியலையும் வெகு விரைவில் வெளியனுப்பப்படும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி.